கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1395 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மன மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிற பொழுது சொன்ன ஒரு காரியம், நான் என்னை மேன்மைப்படுத்தி புத்தியீனமான சில காரியங்களை செய்துவிட்டேன். பவுலாக அவனை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, கொரிந்து திருச்சபையார் அவனுடைய மேன்மை செயல்களுக்கு காரணமாய் இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை அடைவதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். எனவே மனமேட்டிமை அடையக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மேட்டிமையானவர்களையோ மேன்மையாய் நினைக்கிறவர்களையோ கர்த்தர் அருவருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தாழ்மைப்படுங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். மனமேட்டிமையோ கர்த்தருக்கு அருவருப்பு. படிப்பினாலே, செல்வ செருக்கினாலே, தொழிலினாலே, இனத்தினாலே, கூட்டத்தினாலே, உறவுகளினாலே, நண்பர்களினாலே மனமேட்டிமை அடைந்து விட வேண்டாம். மனமேட்டிமை ஒரு நாள் கீழே விழ தள்ளிவிடும். தாழ்மையாயிருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனமேட்டிமை உமக்கு அருவருப்பானது என்று வாசித்தோம் ஐயா. இன்றைக்கும் யார் யார் கல்வியினாலே, இனத்தினாலே, பொருளாதாரத்தினாலே, வாழ்க்கையினாலே, கூட்டங்களினாலே, நண்பர்களினாலே மனமேட்டிமை அடைந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் இந்த செய்தியை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் தாழ்மைப்படு. உன்னை உயர்த்தாதே. உன்னை உயர்த்தினால் நீ தாழ்த்தப்படுவாய். உன்னை தாழ்த்து, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.